உன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் அதை பிடித்து வைத்துக்கொள். உனக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மிக சிறப்பாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளே, ஆஸ் a டீச்சர் எனக்கு தெரியும், நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையைத்தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்கள் மொழி வேறு, என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது. எப்படி படிக்கிறோம், படித்ததை எந்த அளவுல கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது. எதை வேண்டுமானாலும் படி. எனக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும். கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வி தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்பமை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்கள் மிக நீண்ட நெடிய தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு கருத்துரையை உங்கள் மத்தியில் ஆற்றினார். எனக்கு அவர் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் தெரியும். நான் யாரை கவனித்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? உங்க எல்லாரையும் தான் பார்த்து கொண்டிருந்தேன். தகவல்கள் வந்து சேர்கின்ற பொழுது நீங்கள் எப்படி அதை உள்வாங்குகிறீர்கள் என்பதில் தான் என் கவனம் இருந்தது. என்ன ஒரு காட்சியை நான் இங்கிருந்து இந்த மேடையிலிருந்து பார்த்தேன் என்றால், முதல் 4 6 வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை. அமைதியாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பின்னால முக்கியமா அந்த ஒரு குரூப் அவங்க ரொம்ப உற்சாகமா தனக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேளை கிடைத்திருக்கலாம். அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அமைச்சர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் செல்வகுமார் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எதையோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணீங்கிறத சொல்றேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான வார்த்தைகளை சுமந்து கொண்டு இங்கே 2 பெருமக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பு மட்டும் தரேன். முக்கியமா இந்த 15 to 17 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்கிறேன். நாம எதிர்பார்க்கிற ஒரு செய்தி, ஒரு சொல் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது நம் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் நம்ம கடந்து போயிடும். மறுபடியும் அது ஒரு சுத்திட்டு நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். அதனால் கவனத்தை சிதற விடாமல் வந்த வேலையை முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள். நான் என்னுடைய அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இது நான் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெறுகின்ற 24 வருடங்கள் முடிந்து 25வது வெள்ளி விழாவிலே நான் காலடி எடுத்து வைக்கிறேன். என்ன ஒரு மகிழ்ச்சினா, எனக்கு என்னுடைய இந்த 24 ஆண்டு கால வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை கூட என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை, பிடிச்சிருந்தது. இன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ எனக்கு தெரியாது.
ஒரு நிலைத்த மனதோடு நான் தமிழக அரசுக்கு நன்றி செலுத்துகிறேன். வெறும் பெண் பிள்ளைகளை மட்டும் எடுத்து கொஞ்சுகிறீர்களே என்று என் தாய் மனம் எப்பொழுதும் ஒரு நிலையிலே ஏங்கும். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன். இந்த பசங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே. தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம். அவர்களுக்காக கூட இனி இந்த அரசு பணியாற்றும் என்று சொன்ன இனிப்பான செய்தி என் காதுகளை வந்து அடைந்தது. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்க இந்த +2 and 10th படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தொகுதி பிள்ளைகள் எங்க போய் இதை சொன்னாலும் 60-70% தான். உங்க தொகுதியில 98% எழுந்து உட்கார்ந்துருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு அப்புறமா சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே ஒரு சொல் வந்து சேர்ந்த உடனே கீழ்ப்படிந்தீர்கள் பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தல்லப்பா, உன் வாழ்க்கையில இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்திருக்க. வருந்தியா இல்லையா? Stay alert, my dear children. Stay alert. Be aware. Speak up. இந்த 3 வார்த்தைகளை இந்த தாய் சொல்லுகிறேன். உன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் அதை பிடித்து வைத்துக்கொள். உனக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மிக சிறப்பாக வடிகட்டி எடுத்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். நான் உலகம் முழுக்க சென்று தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். ஆக்சுவலா நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் கிடையாது, ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர். நான் எப்படி தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறினேன் என்றால், ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. நீ தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீ தயாராக இருக்கிறாயா? நீ எந்த துறையை உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ வேலை செய்கிறாய்? உன்னுடைய அடிப்படை கனவு என்ன? நம்மில் பல பேருக்கு, இப்ப என் கிளாஸ்ல அமைச்சர் சாருக்கு சொல்றேன், ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிளாஸ்ல டெய்லி பாக்குற பஞ்சாயத்து தான். பேப்பர் கொடுத்தேன் என் கிளாஸ்ல, 98 98 மார்க். அது என்ன பண்ணுது, என்கிட்ட வருதுங்க. என்கிட்ட வந்து, மிஸ், என்ன இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். ரெட் பென் எடுத்து கையில கொடுத்து சொன்ன, போட்டுக்கோ. அது இல்லைன்னு தானே 5 மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு 2 குறைஞ்சிருச்சான். போய் உட்காந்து முக்கி 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 அழுகுது. அது பக்கத்துல 1 கொஞ்சம் கூட கவலைப்படாம கேன்னு சிரிப்பு. இது கிளாஸ்ல இருக்கிற சிக்கல். சிரிச்சுட்டு இருக்கு. அது இது கேக்குது, இந்த சிரிக்குது இல்ல, அது அழுறது கேக்குது. ஏய், ஏன் அழுற? அது 98 சொல்லுது. எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவார். இது கேட்க சொல்லுது. சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அதுகிட்ட 2 மார்க் வச்சுக்கிட்டு இருக்குது. அது 2 தான். இந்த 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல. 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள். 2 பேரும் தன்னுடைய கல்விக்கான சூழலை புரிந்து கொள்ளுங்கள். கல்விக்கான சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பேலன்ஸ் பண்றது? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளே, ஆஸ் எ டீச்சர் எனக்கு தெரியும், நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையைத்தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்கள் மொழி வேறு, இப்படியெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம், இப்படியெல்லாம் நீங்க போகலாங்கிற வழியைத்தான் நாங்கள் காட்டுகிறோம். பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில வாய்ப்புகள் வருது. எனக்கு நீங்க எங்கேயோ போய் ஒரு வறுமையான சூழ்நிலையில இருந்து இவ்வளவெல்லாம் தகுதி பெற்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படியே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். சென்னை மீர்சாயிப்பேட்டையில ஒரு ஷீட் வீடு, 2வது மாடி, வெப்பம், அப்படி குளிர், 2மே அடிக்கும். எங்க குடும்பத்துல நாங்க 5 பேர்னா 5 பேர்ல 3 பேருக்கு வாய் கொஞ்சம் இழுத்து இருக்கும். ஏன்னா குளிர் தாங்காது. சாப்பாடு ஒருவேளை தான். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம்.
இன்றைக்கு நாங்கள் 5 பேர். என்னுடைய தாய்க்கு நாங்கள் 5 பிள்ளைகள். என்னுடைய மூத்த அண்ணன் கேட் இன்ஜினியர், என்னுடைய அடுத்த அக்கா MBA, மூன்றாவது நான் PhD டாக்டரேட், நான்காவது என் தங்கை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஐந்தாவது என் தம்பி MSc MTech. அவன் ஃபெடரல்ல அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளே, நானே ஒரு உதாரணம். சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான். இன்னைக்கு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக் கொண்டேன். படித்தது தமிழ் இலக்கியம் தான். என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது, எப்படி படிக்கிறோம், படித்ததை எந்த அளவுல கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது. எதை வேண்டுமானாலும் படி. எனக்கு தெரிஞ்ச MBBS படிச்சுட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும். ஒரு ஊசிக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு சின்ன ஒரு டிஸ்பென்சரி வச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸையும் தெரியும். வெறும் கான்ஃபரன்ஸ் கவுன்சிலிங்க்கு 5 நிமிஷத்துக்கு $15 வாங்குற டாக்டரையும் தெரியும். ஆக நாம் எதை படிக்கிறோம் என்பதல்ல. உங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு போறேன். நான் இப்பதான் அமைச்சர்கிட்ட பக்கத்துல காதல ஒரு விஷயத்த சொன்னேன். சார், இந்த பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்ச பிள்ளைங்கல்ல, எல்லாம் 500 above 600க்கு. இது இல்லாம இதே சைதாப்பேட்டையில தேடுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பிள்ளைங்களாவது கிடைப்பாங்க சார். யார் தெரியுமா? அவங்க எல்லாம் படிக்கவே முடியாது, ஃபெயில் ஆயிரணும்னு அத்தனை விஷயங்களையும் சூழப்பட்டு தொடர்ந்து ஃபெயில் ஆனாலும் கடைசி கட்டத்தில் நான் ஃபெயிலாக மாட்டேன் என்று சொல்லி நிமிர்ந்து பாஸ் செஞ்ச குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த 500 பேரையும் அழைத்து இத்தகைய நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வருடம் வைக்க வேண்டும். அவர்களுக்குமான தானே. எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அப்ப யார் செகண்ட் மார்க் வாங்குறது? இப்ப செகண்ட் மார்க் வாங்குறதுக்கு இடம் கிடையாதா? இப்ப நான்லாம் யாரு? நான்லாம் சுமாரா படிக்கிற பிள்ளைதான். ஆனா ப்ராக்ரஸ் காட்டினேன். ப்ராக்ரஸ் காட்டுகின்ற குழந்தைகள் தான். இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே. ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாருன்னு இருக்காத, பெஸ்ட் யாருங்கிறத பாரு. நீ பெஸ்டா இருக்கிறியா, யூ வின். உனக்காகத்தான் இந்த உலகம். நீ ஃபர்ஸ்ட் வாங்காம இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ற, பக்கத்தில் இருக்கிற குழந்தையினுடைய மார்க்கை கேட்காத, ஒருபோதும் கேட்காத. அது அவசியமே இல்லை. யூ ப்ராக்ரஸ். நீ 32 வாங்கினியா? நான் சொல்றேன் 96 மார்க் வாங்குறவங்களை 98 மார்க் வாங்குறவங்களை தோக்கடிக்கிறதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன். 32 வாங்குறியா? அடுத்த டெஸ்ட்ல 34 வாங்கு, அடுத்த டெஸ்ட்ல 36 வாங்கு, அதுக்கப்புறமா 40 வாங்கு. சரி, ஒரு டெஸ்ட்ல 38 தான் ஃபெயில், பரவாயில்ல. 98 வாங்குறவ ஒரு காலத்துல நீ 38 வாங்கும் போது அவ 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கேன். ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறவ நான் சொல்றேன். அவ 98ல இருந்து 96 தோக்குறா, நீ 32ல இருந்து 38 ஜெயிக்கிற. ஜெயிச்சுக்கிட்டே போ. வாய்ப்புகளை முழுக்க பயன்படுத்த. உன்னுடைய 500 மார்க் எல்லாம் போதாது. ஊக்கத்தொகை வாங்கிக்கொள், போதாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை, கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கிறது? தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவின் முதல் மாநிலத்திற்கான பிள்ளைகளாக கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே, அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகளா நீங்க வரணும்னா உங்களுடைய தோளிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. You show yourself, you prove yourself. நான் இதை இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் உதவி தொகை வாங்குறீங்க, அப்படிதானேப்பா? வாங்குறீங்களா? எப்படி திருப்பி தர போறீங்க? ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் சொல்லி தரேன் ஐடியா. நானும் உதவி பெற்று படித்த பிள்ளைதான். நான் எப்படி அதை திருப்பி கொடுத்தேன்னு சொல்றேன். இங்க பாரு, நீ உங்களுக்கு தரக்கூடிய இந்த தொகைக்கு உதவி தொகை, ஊக்கத்தொகைன்னு பேரு. இந்த தொகையை எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி தரணும் தெரியுமா? நீங்க இந்த கணக்கு கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? 7ல இருந்து 9 போகுமா? போகுமா? என்ன பண்ணலாம்? திருப்பி கொடுத்துருக்கியா என்னைக்காவது? இல்ல இல்ல. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? 7ல இருந்து 9 போகாது அப்படின்னு 7 வீடு தவிக்குமா. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு எண் தன்னிடமிருந்து ஒன்றை தந்து உதவும். கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி
தர வேண்டும். உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வி தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். 6 குழந்தைகளை ஒவ்வொரு வருடத்திற்கும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் வாங்கியது 600 ரூபாய். +2 எனக்கு கிடைச்சது 600 ரூபாய். அந்த 600 ரூபாய் காசை நான் இதோ என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்த அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் வருடந்தோறும் 6 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற வேலையை நான் எடுத்துக்கொண்டேன். அது 600 ரூபாய் எனக்கு கொடுத்தவருக்கு நான் செய்யும் நன்றி. உன்னை நீ அந்த அளவுக்கு வளர்த்தெடுங்கிற நான். எல்லோராலும் முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? சார் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு முன்னால பேசினவர். 2 சொல்லிட்டு போறேன் குழந்தை. லிங்க் டி லிங்க்னு இருக்கு. ஒண்ணு நம்மளோட லிங்க் ஆகிக்கிட்டே வரும், ஒண்ணு டி லிங்க் ஆயிரும். இந்த டி லிங்க் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைகளுக்கு 6th 7th 8th 9th 10th எல்லாம் சேர்ந்து படிப்போமா? +1 +2ல பிரிஞ்சிரும். +2 வரைக்கும் சேர்ந்து படிப்போமா? காலேஜ்ல பிரிஞ்சிரும். காலேஜ்ல எல்லாம் சேர்ந்து படிப்போமா? வாழ்க்கையில பிரிஞ்சிரும். இது டி லிங்க். அப்படியே வாழ்க்கை முழுக்கம் எடுத்துட்டு போறதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ், ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ். இப்ப ரயில் பயணம் போல சும்மா ஒரு 2 மாசம் போன் பண்ணுவோம், பேசுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமாலாம் லிங்க் இருக்காது. வாழ்க்கை முழுவதும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், குடும்பம் இருக்குல்ல, கல்யாணம் ஆச்சுன்னா டீலிங்க் ஆயிடுதுங்க. கணவனோட பொண்ணு போயிடுறா, மனைவியோட பையன் போயிடுறா, அவங்க குடும்பம் அப்படின்னு போயிடுது. அண்ணன் தங்கையினுடைய உறவு எல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல் இருப்பதில்லை. டீலிங்க் ஆகுது. குடும்ப உறவுகள் கூட டீலிங்க் ஆகுது. நம் உடன் கடைசி வரைக்கும் வருகின்ற ஒற்றை விஷயம் கல்வி மட்டும்தான் என் குழந்தை. அது எப்பவுமே டீலிங்க் ஆகாது. நீ நம்பு, நீ நம்பு. நீ படிக்கக்கூடிய படிப்பு இருக்குல்ல. நான் இந்த மேடையில உட்காந்துட்டே பார்த்தேன், நிறைய குழந்தைகள் செல்போன் பார்த்துட்டு. எனக்கு தெரியல, இங்க அப்பா அம்மார்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசங்க அதை செய்யலாம். அப்பா அம்மார்களுக்கு சொல்றேன், நான் இப்பெல்லாம் போன் கையில வச்சுக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன். நான் ஸ்கிரீன் டைமை வேற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தேன், போன வாரம் நான் 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தி இருக்கேன். ஸ்கிரீன் டைம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். நான் இந்த அப்பா அம்மார்கள் இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் செல்போனை கையில பிடிச்சிட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கியா? சில அம்மாமார்களும் இருக்காங்க, நிறைய அப்பாமார்கள் தான். பாத்ரூம் போனாலும் அதான் நீங்க இருக்கலாம் ஐயா, நீங்க அதெல்லாம் எக்ஸாம் ஏன் தெரியுமா? அதுதான் உங்களுடைய மக்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற, நீங்க என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்கிற நேரம் குறைவு, உங்கள் பணிக்காக நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற நேரம் அதிகம் என்பதனால் உங்களை நான் சொல்லல. என்னுடைய மொபைலே அந்த 2 மணி நேரம் நான் ஆபீஸா தான் பயன்படுத்துறேன். போன் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் கிடையாது அதுல. இதுல இன்னொரு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன். இந்த ஆண்கள் பாத்ரூம் போனாலும் எடுத்துட்டு போறாங்க. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன், என்னத்துக்காக எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்க்கு கூட அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு. பயமா? தனியா போகும். அதை விட பெரிய பயம் என்ன தெரியுமா? போனை தனியா விட பயம். அதான் பெரிய பயமே. அவங்களாவது தனியா போயிடுவாங்களே தவிர போனை தனியா விட மாட்டாங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த போன் இருக்கு இல்லையா, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். இல்லைன்னு சொல்லு. நீ அடுத்தவர்களுக்கு எவ்வளவு அறிவுரை சொல்ற, அடுத்தவர்களிடத்துல எவ்வளவு லீடர்ஷிப் காட்டுற. பி a leader for your own. உனக்கு சில விஷயங்கள் நோ சொல். பாரு, இன்னில இருந்து ஆரம்பி பார்ப்போம். உனக்கு சில விஷயங்கள் நோ சொல்லி ஆரம்பி. உன் வயதில் நான் ஆரம்பித்தேன், இதோ இந்த வயதில் இந்த மேடையில் அமைச்சர் பக்கத்தில் உட்காரக்கூடிய அந்த கல்வி தகுதியால் எனக்கு கிடைத்த அந்த நாற்காலியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, நௌஷத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர், அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது கல்கட்டால. நேஷனல் அவார்டு வாங்கின அந்த நௌஷத் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், இன்னிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னால நான் 10 இல்ல 18 வருஷத்துக்கு முன்னால நான் இதோ இந்த அரங்கத்தினுடைய எதிர் சைட்ல இருக்கக்கூடிய பூங்கால உட்கார்ந்து தான் ஹார்மோனியத்துல இசையை கம்போஸ் பண்ணுவேன்.
அப்ப எனக்கு ஒரு கனவு இருந்தது, இந்த ஹால்ல எனக்கு அவார்ட் கிடைக்கணும்ன்ற கனவு இருந்தது. ஆனா என்னுடைய அந்த பூங்காவுக்கும் அந்த ஹால்க்கும் 18 அடி தான், 18 ஸ்டெப்ஸ் தான். 18 ஸ்டெப்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹால்ல வந்துடலாம். ஆனால் இந்த 18 அடியை கடப்பதற்கு எனக்கு 18 ஆண்டுகள் ஆனது என்று அவர் சொன்னார். இப்ப அங்க நீ உட்கார்ந்து இருக்க பாப்பா, அங்க இருந்து இந்த மேடையில இந்த சேர் எவ்வளவு தூரம்? ஏன்னா ஒரு 20 அடி இருக்குமா, 25 அடி இருக்குமா? அந்த 25 அடியை கடந்து இந்த மேடையில நீ வந்து உட்காரணும்னா 20 ஆண்டுகள் நீ பணி செய்தாக வேண்டும், அதற்காக நீ உழைத்தாக வேண்டும், அதற்காக நீ படித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் சில உயரங்களை அடைய முடியும். நமக்கு பல நேரங்களில் நம்ம எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா? கதைகள் முக்கியமே இல்லை குழந்தைகள். கதைகள் தருகின்ற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, கண்டென்ட், அதை வாங்கி வச்சுக்கோ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த பொருளை மட்டும் பார், உள்ளுக்குள்ள எதற்காக அது சொல்லப்படுகிறது என்று மட்டும் பார். பல நேரங்களில் நான் யோசிச்சு இருக்கிறேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னா யோசிச்சு இருக்கிறேன், நீ என்னப்பா செய்யறன்னு கேட்டிருக்கிறேன். ஆனால் பின்னால் தான் புரிந்து கொண்டேன், சொல்லுகின்றவர் யார் என்பதை விட சொல்லப்படுகின்ற பொருள் மிக முக்கியமானது. பல இடங்களில் சொல்லப்படுகின்றவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக நுட்பமாகவும் மிக மிக வீரியத்துடனும் இருப்பதற்கு அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் காரணம்.